நாம் இப்போ பார்க்க போகிறது நற்றிணை அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். நற்றிணை அப்படிங்கிறது நல் கூட்டல் திணை என்ற அடைமொழியோடு இருக்கக்கூடியது. நல்ல அப்படின்ற அடைமொழியோடு இருக்கக்கூடிய இரண்டாவது நூல் இதுன்னு சொல்லலாம். முதல் நூல் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே குறுந்தொகை அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ அதே மாதிரி நல்லன்ற அடைமொழியோடு இருக்கக்கூடிய இரண்டாவது நூல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நற்றிணை. இந்த நற்றிணை அப்படிங்கிறது 401 பாடல்களால் ஆனது. இது நூல் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாவால் எழுதப்பட்ட ஒரு நூல். அடி வரையறை பார்த்தோம்னா 9 முதல் 12 அடி வரையிலான பாடல்களை கொண்டுள்ளது. இந்நூலை தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இப்போ நம்ம பாடல் பகுதிக்கு போகலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய முதல் பாடல் பார்த்தோம்னா 72வது பாடலில் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. இந்த பாடலோட பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா தலைவனும் தலைவியும் ஒருத்தர் விரும்புகிறாங்க. அப்படி விரும்பும்போது இப்போ என்ன பண்ணுறாங்க, தலைவி கடுமையான காவலில் இருக்கிறதுனால தலைவியும் தலைவனும் சந்திக்க முடியாத நிலைமை இருக்குது. ஆனால் தலைவன் தலைவியை சந்திக்கணும் ரொம்ப விரும்புகிறாரு. அப்போ தலைவியை ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட பேச முடியாமல் தலைவன் என்ன பண்ணுறாரு, தவிக்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட தோழி என்ன பண்ணுறாங்க, தலைவனுக்கு உணர்த்துற விதமாகவும் தலைவிக்கு புரிகிற விதமாகவும் சொல்கிற விதமாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அதாவது தலைவிக்கிட்ட தோழி என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, தலைவன் நீ விரும்பக்கூடிய தலைவன் பார்த்தீங்கன்னா பெரியோர் சொல்ல அப்படியே மீறாமல் நடக்கக்கூடியவர் அப்படின்றபோது அதை நம்ம ரொம்ப பெருமையாக நினைக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னதான் நீயும் நானும் தோழி அப்படிங்கிறதுனால உனக்கும் எனக்கும் உயிரும் நட்பும் ஒன்று தான் அப்படின்னாலும் நான் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்ச நாளாக தலைவன் உன்னை சந்திக்காமல் இருக்கிறது உனக்கும் வருத்தம் தரக்கூடிய செயல் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதை விட இப்போ எனக்கு பயத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீயும் தலைவனும் காதல் செய்வது உங்களோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தலைவன் என்ன பண்ணுறாரு, என்னை பல முறை சந்திரித்து உன்னை எப்படியாவது அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்ட்டு என்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீயும் தலைவனும் காணல் விளையாட்டு விளையாடும் போது நம்மோட தோழிமார்கள் பல பேர் பார்த்துருக்காங்க அப்படின்றது மூலமாகவும் எங்கே உன்னோட தாய்க்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு நான் ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நீயும் தலைவனும் கொஞ்ச நாள் உங்களுக்குள்ளே இருக்கிற நட்பையும் காதலையும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுனால எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அதனால் இந்த விஷயம் என்ன பண்ணுது, யார் மூலமாவது உன்னோட தாய்க்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற நினைக்கும் போது என்னோடய நெஞ்சு ரொம்ப படபடப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோழி என்ன பண்ணுறாங்க, தலைவனுக்கும் தலைவிக்கும் ஒரே நேரத்தில் உணர்த்தக்கூட வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு.